ஆனால் ஊழியத்தை நீங்கள் செய்கிறனால ஆண்டவரோடு கூட நடக்கிறீங்கன்ற ஒரு அடையாளம் இல்லை ஐயா. அது நீங்கள் கேட்கலாம், எப்படி பாஸ்டர் அது, எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம்? ஏன்னா ஒருத்தர் அற்புதம் செய்கிறாரு, ஒருத்தர் ஊழியத்தை செய்கிறாரு, ஒருத்தர் பிசாசை ஓட்டுறாருன்னு, அப்படின்னா ஆண்டவருடைய கரம் அவங்க மேலே இல்லையா? அவங்க அற்புதமாக ஊழியம் செய்வது அந்த அபிஷேகம் அவங்க மேலே இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். நான் சொல்லுவேன், அநேகர் இன்றைக்கு அந்த அபிஷேகம் இல்லாதனால தான் வித்தை காமிச்சு பலவிதமான கோமாளிதனம் பண்ணி ஆண்டவர் அவங்களோடு கூட இருக்கின்றார்கள் என்று பலருக்கு தோற்றம் அளிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இதற்கு எச்சரிக்கையாகவும் சொன்னார். ஏன்னா கடைசி நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அநேகர் அடையாளங்களும் அற்புதங்களும் செய்வார்களாம், அந்தி கிறிஸ்துவுடைய ஆவியுடையவர்கள் அடையாளம் செய்வார்களாம். ஏன்? கடைசி நாட்களில் சாத்தானுடைய மிகப்பெரிய நோக்கம் எப்படியாவது இந்த வஞ்சிக்கின்ற ஆவியை வைத்து கிறிஸ்துவர்களை அவருடைய விசுவாசத்திலிருந்து பிரிக்கணும் என்று முயற்சி பண்றாங்க. இன்றைக்கு அநேக இப்படிப்பட்ட வஞ்சனையின் ஆவிக்கு அவர்கள் பின்பற்றி அவருடைய சமாதானத்தை, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய விசுவாசத்தை இழந்துட்டாங்க. ஏன்? அந்த வஞ்சிக்கின்ற ஆவியை பார்த்து மயங்கி, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை நான் பார்க்கலையே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் கேட்கலையே என்று அவர்கள் உண்மையான ஆண்டவரோடு கூட நடக்கக்கூடியவர்களோடு பின்பற்றாம பாசாங்கு செய்கிறவங்களை பின்பற்றி அவர்கள் விழுந்த உடனே இவங்களும் விழுந்துடுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கையாக சொல்றாரு, இதை கேளுங்களேன். மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகள் இது 7 அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்ற 22, 23 வாசிங்களேன். அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? கடைசி நாள்ல, நியாய தீர்ப்பு நாள்ல ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக நின்று என்ன கதறாங்க? கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்துல நாங்க என்ன பண்ணோம்? தீர்க்க தரிசனத்தை உரைத்தோம் ஐயா. அப்புறம் உமது நாமத்தினாலே பிசாசுகளை, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? துரத்த முயற்சித்தோம் என்று சொல்லல, துரத்தினோம் அல்லவா என்று கேட்கிறாங்க. உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா? உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். நான் சொல்லுவேன், வேதாமத்திலே மிக பரிதாபமான வார்த்தைகள் இதுதான் ஐயா. அவங்க தேவ பிரசனத்தில் நின்று அவங்க கதறாங்க, உங்கள் நாமத்தில் நாங்கள் இதெல்லாம் செய்தோம் அல்லவா என்று கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை விட்டு அகன்று போங்க, நான் உங்களை நான் அறியேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படின்னா நீங்களும் நானும் இதில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது அவசியம். இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட ஒரு வஞ்சனின் ஆவியினால சபையில் ஒரு அங்கமாக இருக்கிறாங்க, விசுவாசி என்று தோற்றத்தை அளிக்கின்றார்கள். ஆனால் ஒரு உண்மையான உறவில்லை. ஒரு உண்மையான உறவுக்கு அடையாளம் இந்த மாற்றப்பட்ட வாழ்க்கையின் கனி ஐயா, மறுரூபப்பட்ட வாழ்க்கையின் கனி. உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை சந்தித்த பின்பதாக அவருக்கு முன்பதாக இருக்கிற வாழ்க்கையும் அவருக்கு பின்பதாக இருக்கிற வாழ்க்கைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருப்பது தான் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டார் என்பதற்கு அடையாளம். ஏன்னா பழைய வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் இல்லைன்னா, உங்களை பார்க்கின்றவர்கள் நீங்கள் பழைய வாழ்க்கையை வாழ்ந்தது போல தான் இன்றைக்கும் தோற்றம் அளிச்சிங்கன்னா, இயேசுவை இன்னும் நீங்கள் சந்திக்கலை, இயேசுவோடு கூட இன்னும் ஒரு உறவு ஏற்படலை. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகின்றது, இந்த மாய்மாலமான வாழ்க்கையை வாழாதீர்கள், இப்படிப்பட்ட வேஷமுள்ள வாழ்க்கையை வாழாதீர்கள். ஏமாற்றுகின்றவர் நீங்கள் உங்களை தான் ஏமாற்றுகின்றீர்கள். ஏன்னா ஒரு நாள் வரும், அவருக்கு முன்பதாக நின்று கணக்கு கொடுக்கும் பொழுது அவர் கேட்கக்கூடிய கேள்வி, என்னோடு கூட நீ உறவில் இருந்தியா, நான் உன்னை அறிந்திருந்தேனா, நீ என்ன அறிந்திருந்தியா என்றுதான் ஆண்டவர் கேட்பார். 3 வருடம் இயேசுவுக்கு அருகே இருந்தான், இயேசுவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தான், இயேசுவின் வார்த்தைகளை கேட்டான். எந்த விதத்திலையும் அவரோடு கூட உறவில்லை, எந்த விதத்திலையும் அவரோடு கூட நடக்கவில்லை, எந்த விதத்திலையும் வாழ்க்கை மாற்றப்படவில்லை. இதுதான் யூதாசுடைய வாழ்க்கையின் பரிதாபம். இது நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்துடக்கூடாது.